அப்பா குழந்தைங்களுக்கு ஸ்கூல் திறந்தாச்சு, ஸ்கூலுக்கு அனுப்ப வேண்டாமா? தாத்தா நான் வேணா ஸ்கூலுக்கு கட்டச்சுமா? உதவிடுவேன், ரிட்டையர்ட் டீச்சர் நானு. ஆமா, கட்டடிச்ச பெஞ்ச் மேல நிக்க வச்சிருவேன். ஒழுங்கா ஸ்கூலுக்கு போடா. நல்லா திட்டுக்கு தாத்தா, டெய்லி இப்படிதான் ஸ்கூலுக்கு கட்டடிக்குவான்னு கேட்டுட்டே இருப்பான். இரு உன்னை வீட்டை வந்து கவனிச்சுக்கிறேன். ஏய், நான் சும்மா பெருமைக்கு சொல்லல, மருமகன்னா இவதாண்டா மருமக. எடுத்துக்கடா. நான் குளிச்சுட்டு பூஜை ரூமுக்குள்ள போறேன். கரெக்டா பூஜைக்கு வேண்டிய சாமான்லாம் எடுத்து கரெக்டா வச்சிருக்காடா. அப்புறம் நான் உங்களுக்கு தான் டீ குடுக்கணும்னு நினைச்சேன், அதுக்குள்ள டீ எடுத்துட்டு வந்துட்டாடா. மருமகனா இவதாண்டா மருமக. அப்பா நல்ல வேலை இந்த விஷயத்தை சரஸ்வதி முன்னாடி சொல்லல. சொல்லியிருந்தா என்னடா இருக்கும்? நாங்க நிரந்தரமா இங்க இருக்க வேண்டியதுதான். அப்பா மறுபடியும் சம்பாதிக்கணும், இங்கே உட்காந்து சாப்பிடலாம் பாக்குறியா? படாடே போடா. ஏய் குடிங்கடா, குடிங்க. அச்சு, அர்ச்சனா, அம்மா அர்ச்சனா, ஏறுமா. எம்மா விடியட்டுங்க. விடிஞ்சு சூரியன் உச்சிக்கு வந்துருச்சு, எழுந்துரு. அச்சு, அர்ச்சனா எழுந்துருமா. விடிஞ்சதுக்கு அப்புறம் தூங்குறியம்மா. குட் மார்னிங். குட் மார்னிங். இந்தா என் கையால உனக்கு ஸ்பெஷலா சுட சுட டீ போட்டு கொண்டு வந்திருக்கேன். இத குடி, தூக்கெல்லாம் ஸ்பீடா பறந்து போயிடும். Thank you. என்னங்க, ஒவ்வொருத்தரும் பொண்டாட்டிய டீ போட்டு தான் கூப்பிடுவாங்க. ஆனா நீங்க மட்டும்தான் பொண்டாட்டிக்கு டீ போட்டு கூப்பிடுறீங்க. அது மட்டுமா, ஒவ்வொரு புருஷனும் தண்ணி அடிச்சிட்டு வந்து பொண்டாட்டிய வையறதானே பாத்திருக்க. ஆனா இந்த புருஷன் தண்ணி போட்டு வச்சிட்டு வந்து பொண்டாட்டிய எழுப்புறேன். நீங்க என்ன சொல்றீங்க? புரியலையா? இந்த பொண்டாட்டிக்காக இந்த புருஷன் சுட சுட வெந்நீர் போட்டு வச்சிட்டு வந்திருக்கேன். சட்டு புட்டுன்னு போய் குளிப்பியா, உடனே டிஃபன் சாப்பிடலாம். என்ன டிஃபன் கூட ரெடி பண்ணிட்டீங்களா? டிஃபன் என்ன டிஃபன், நைட்டுக்கு வேண்டிய அல்வா பூ எல்லாம் ரெடி. ஓகே ஓகே, ஐ அம் ரெடி. ஆமா, நீங்க இன்னைக்கு எங்கயாவது வெளியில போக வேண்டிய வேலை இருக்கா? கல்யாணம் ஆன புதுசுல ஆம்பளைக்கு வெளியில என்ன வேலை? எல்லாம் வீட்டுக்குள்ளதான். ஐயோ, நான் எப்படி எல்லாம் என் புருஷன் இருக்கணும்னு ஆசைப்பட்டேனோ அந்த மாதிரி நீங்க கிடைச்சிருக்கீங்க. எப்படி எப்படி வேலை வெட்டி இல்லாம உன் முந்தானியே பிடிச்சிட்டு சுத்துற மாதிரி? அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல. கணவன் அமைவதெல்லாம் கடவுள் கொடுத்த வரம். அத்தை, இத பாருங்க, என் ஃப்ரெண்டு கீதா கொடுத்தா. நல்லா இருக்கான்னு பாருங்க. என்னம்மா, நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணலாமா? என்ன மாமா, உங்களை கவனிக்கத்தானே நான் இங்க வந்திருக்கேன். இனிமே உங்களையும் அத்தையும் கவனிக்க வேண்டிய பொறுப்பு என்னோடது. நீதான் லாயராச்சே, உனக்கு கோர்ட்டு கேஸ்னு வேலையெல்லாம் இருக்கும். இதெல்லாம் எதுக்கு? என்னை பொறுத்த வரைக்கும் முதல்ல வீட்டு வேலை, அதுக்கப்புறம் தான் கோர்ட் வேலை. இல்லம்மா, ரெண்டு வேலையும் உன்னால எப்படி பார்க்க முடியும்? ரொம்ப சிம்பிள். முதல்ல அடுப்பு பத்த வைக்க கேஸ் வந்திருக்கான்னு பாப்பேன். அதுக்கப்புறம் பொழப்புக்காக கேஸ் வந்திருக்கான்னு பாப்பேன். அவ்வளவுதான். நல்ல பொண்ணுமா நீ. மாமா, இன்னைக்கு நான் இந்த கிஃப்ட்ஸ் எல்லாம் பிரிச்சு பார்த்துட்டு வீடு ஃபுல்லா சுத்தம் பண்ண போறேன். நீங்க அத்தையை ரூமை கூட்டிட்டு போய் நீங்களும் ரெஸ்ட் எடுங்க. மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஓகே லாயரம்மா, உன் வாதத்துக்கு எதிர்வாதம் பண்ண நான் தயாரா இல்ல, பண்ணவும் மாட்டேன். வா வாமா.
யார் அனுப்பிச்சிருப்பாங்க? என்ன ரேடியோ இது? ஒரு நல்ல ப்ரோக்ராம் கேட்கலன்னா இப்படி கழுத்து இருக்குதே. இதையெல்லாம் தலையை சுத்தி தூக்கி வீச வேண்டியதுதான். என்னப்பா ஜுவாலஜி ப்ரொஃபசர் மாதிரி கழுத்தும் தலையும் பாகம் பாகமா பிரிச்சிட்டு இருக்க? பின் என்னம்மா, ரேடியோல ஒரு நல்ல ப்ரோக்ராம் வருது, அதை கேட்கலன்னா இந்த செட்டு சதி பண்ணுதுமா. ரேடியோவுல ப்ரோக்ராமா? ஆமாமா. என்னப்பா எல்டி சிடி டிவிடின்னு உலகம் ரொம்ப ஃபாஸ்டா போயிட்டு இருக்கு. இப்ப போய் ரேடியோவுல ப்ரோக்ராம் கேக்குறேன்னு துடிச்சிட்டு இருக்கே. இல்லம்மா, என்னோட முக்கியமான ஃப்ரெண்ட் ஒருத்தன் ரேடியோல ப்ரோக்ராம் பண்றான். ஃப்ரெண்டுனா ஒருத்தன், முக்கியமான ஃப்ரெண்டுனா ஒருத்தனா இருக்க முடியாதே. அதுவும் ரேடியோவை போட்டு உடைக்கிற அளவுக்கு போறேன்னா காரணம் அது ஒருத்தி தான். அது எப்படிமா அவ்வளவு கரெக்டா கண்டுபிடிச்சீங்க? ரேடியோவை உடைக்கிறேன் டிவியை உடைக்கிறேன்னு நீ பைத்தியக்காரத்தனமா டென்ஷன்